ஒரு டீச்சர் பொங்கலிச்சுட்டாருங்க. கேட்கிறாரு கேள்வி, கரெக்டா தான் கேட்டாரு. we are all equal, எல்லாம் சமத்துவமா இருக்கும். நீ என்ன உளறிட்டு இருக்க? இந்த மகாவிஷ்ணு பரம்பொருள் ஃபவுண்டேஷன் என்னங்கிறான் குழந்தைங்கிட்ட, உங்ககிட்ட இன்னைக்கு சாப்பாடு இல்லைன்னா நீ போன ஜென்மத்துல பண்ண பாவம், உங்ககிட்ட இன்னைக்கு சாப்பாடு இருக்குன்னா போன ஜென்மத்துல பண்ண புண்ணியம், உங்ககிட்ட பட்டா இருந்தா அது உங்ககிட்ட. டேய், இந்த தியோரி இந்த பாவம் புண்ணியம் தியோரி எல்லாம் எப்படி வந்துச்சுன்னா, ஆதி காலத்துல இருந்தே மன்னர் ஆட்சியில இருந்தே பெரிய ஒடுக்குமுறை மக்கள் மேல பண்ணிட்டு இருக்காங்க ஆட்சியாளர்கள். ஒருத்தங்கிட்ட பட்டா இருக்கும், ஒருத்தங்கிட்ட இருக்காது. ஒருத்தங்கிட்ட 500 ஏக்கர் இருக்கும், ஒருத்தங்கிட்ட 400 சென்ட்டுக்கு 400 சதுரடிக்கு 1 சென்ட்டுக்கு 50 வருஷமா காத்திட்டு இருப்பாங்க பட்டா வரும்ட்டு. இந்த ரைட் டு ஹவுசிங், ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட், யாருக்கு வேலை வாய்ப்பு, இதுக்கெல்லாம் ஒரு சாக்கு ஒரு சமூகத்துக்கே போயிடும், ஒரு சமூகத்துக்கிட்டே எல்லாம் இருக்கும். அப்ப கேட்டா நாங்க நல்ல புண்ணியம் பண்ணிருக்கோம் போன ஜென்மத்துல. ஏண்டா கிறுக்காடா நீங்கெல்லாம் இது நம்பிட்டு? அநீதியை தட்டி கேட்க கூடாதுங்கிறதுக்காக இந்த தியோரி. சமூகத்துல நடக்கிற அநீதியை தட்டி கேட்க கூடாது. நீ சைனைடு கலக்கிறியா தண்ணியில? மேட்டூர் ஒரு கம்பெனி கெம்பிளாஸ்ட் சைனைடு கலக்கிறான் தண்ணியில, அது குடிச்சிட்டு எல்லாம் கேன்சர் வருது. அவன் நல்லா இருக்கிறதுக்காக, அவன் 1000 கோடிக்கு சம்பாதிக்கிறதுக்காக நான் கொடுமைப்படுத்தணும், என்ன கொடுமைப்படுத்துவான். அது கேட்டா பாவம், நீ போன ஜென்மத்துல பாவம் செஞ்சிருக்க, அதனால இப்ப தவிச்சிட்டு. டால்மியா மேக்னசைட் சேலத்துல ஆயிரக்கணக்கான ஏக்கர் பட்டா வச்சிருப்பான். எப்படா பட்டா கொடுத்தீங்கன்னா கேட்டா, இங்க இருக்க மக்களுக்கு 1 சென்ட் நிலம் இல்ல, எப்படா பட்டா கொடுத்தீங்கன்னா அவன் புண்ணியம் பண்ணியிருக்கா. கிறுக்குத்தனமா இல்லையா இதெல்லாம்? தியோரி. சரி, இந்த ஸ்பெஷல் ஐட்டம் வருவோம். இவன் பேர் என்ன, மகாவிஷ்ணு என்னங்கிறான் இன்னொரு வீடியோல, நீ அழகா இருக்க, உன் மூஞ்சி மேல ஆசிட் ஊத்திட்டா கிறுக்காடா நீ. இவ்வளவு நார்மலைஸ் பண்ற ஒரு ஆசிட் அட்டாக்க, ஒரு இவ்வளவு நார்மலை, ஒரு வன்முறை, இவ்வளவு கொடுமையான வன்முறை, அது நார்மலைஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான். இவன் ஸ்பிரிச்சுவலா, இவன் பெரிய லீடராங்க. அவன் பேஜுக்கு போனீங்கன்னா என்லைட்டன்மெண்ட் அது இது வார்த்தைலாம் யூஸ் பண்றாங்க. கிறுக்குப்பாய. இந்த மந்திரத்தை முதல்ல பண ஓலையில மந்திரம் எழுதி வச்சிருந்தாங்களாம். அந்த மந்திரத்தை படிச்சா மழை பெய்யுமா, என்ன அக்னி மழை பெய்யுமா, இங்கிருந்து அங்க பறந்து போயிடுவாங்களாம், நோய் நொடியெல்லாம் சரியாயிடுமா, அப்படிலாம் இருந்ததா. பிரிட்டிஷ்காரன் அன்னைக்கு எடுத்துட்டானா. ஏன்னா பிரிட்டிஷ்காரனுக்கு அந்த மந்திரம் கிடைச்சா அவன் ஒரு பண்ணிட்டு இருக்க மாட்டான், அவன் அங்கிட்டு இங்கிட்டு பறந்துட்டு இருக்க மாட்டான். எதுக்கு ஏரோப்ளைனு, பிளைட்டு, ஹெலிகாப்டர், ராக்கெட் எல்லாம்? பைத்தியமாடா நீ. சாமி, இவங்களை வச்சு டென்ஷன் பண்றாங்க நம்மள. அப்புறம் என்ன சொன்னா, இன்னொரு குருகுலம், அத்தனை குருகுலம் இருந்ததுதான் இந்தியால, எல்லாமே கெடுத்துட்டாங்களாம். ஒரு ஹிஸ்டாரிக்கலா, ஒரு ஹிஸ்டரி ஒன்னும் சப்போர்ட் பண்ணல, ஒரு ஃபேக்ட் சப்போர்ட் இல்ல. வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி சாம்பியனா இருக்க, இன்னைக்கு மினிஸ்டருக்கு இன்னைக்கு அப்படியே சடனா வந்துருச்சு. அன்பில் பொய்யாமொழிக்கு அந்த டீச்சர் கிட்ட போய் இன்னைக்கு உட்கார்ந்து ஃபங்க்ஷன்ல பாராட்டிட்டு இருக்கா. சரி, ஏதோ டேமேஜ் கண்ட்ரோல் ஆச்சு பண்றாரு. பட் ஃபர்ஸ்ட் டேமேஜ் நடக்கிறதுக்கு உண்டான நீங்க அடிப்படை கொடுத்துருக்கீங்க. எங்க இருந்து இன்வைட் பண்ணீங்க? இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? டக்குன்னு இந்த டீச்சருக்கு நன்றி சொல்லணும். ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு, வீடியோ எல்லாம் ஆச்சு, வெளியே எடுத்தாங்க மக்கள், சோசியல் மீடியா பிரஷர் வந்த உடனே உங்களுக்கு அங்க போய் தோணுச்சு இன்னைக்கு சரி டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணலான்ட்டு. ஏன் தமிழ்நாடு குழந்தைங்களை நாசம் பண்றீங்க? நல்லா முன்னேறி வரக்கூடிய ஸ்டேட் பின்தங்கி போயிடும் போல இருக்கு இந்த சங்கி பசங்களை வச்சு. எனிவேங்க, ப்ளீஸ் ரொம்ப காஷியஸா இருங்க. கண்ட கிராப், கண்ட வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி ஞானத்தை வச்சுட்டு இது மாதிரி சுத்திட்டு நிறைய இருக்கு. இந்த மகாவிஷ்ணு மாதிரி, அந்த அன்னபூர்ணி ஒண்ணு, இதுங்க ஜக்கி, நித்யானந்தா, ரவிசங்கர், எவ்வளோடா ஏமாத்துவீங்க சமூகத்தை? ஏமாத்தி ஆட்சியாளர்களுக்கு நக்கி இவெல்லாம் பெரிய பணக்காரன் ஆயிட்டான். நம்ம பிச்சைக்கார மாதிரி முடிச்சுட்டு இருக்கோம்.